பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கை தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு, திரு நாரையூரில் பொல்லா பிள்ளையார் உள்ளார். இவருக்கு பருத்த தொந்தி இல்லை. இவர் ஒரு வலம்புரி விநாயகர், கல்லில் இருந்து தோன்றிய சுயம்பு விநாயகர் ஆவார். சிற்பியின் உளியால் பொல்லாத, அதாவது செதுக்காத பிள்ளையார் இவர். பொல்லாத பிள்ளையார் பிற்காலத்தில் பொல்லா பிள்ளையார் என மாறிவிட்டார். அன்பர்கள் இதை தியானித்து நினைவு கூர்ந்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையிலே தலை காட்டும் என்றால் அதிலே சந்தேகம் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் சிறப்பும் விசேஷமும் பஞ்சாங்க குறிப்பு. இன்றைய நாள் 30/11/2024 கிழமை, சனிக்கிழமை. தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் கார்த்திகை 15வது நாள். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை. இன்று அமாவாசை தினம். திரு இந்தலூர் பரிமள ரெங்கராஜர் திருசேரை சாரநாதர் தலங்களில் அலங்கார திருமஞ்சனம். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் புறப்பாடு. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 3:15 4:15 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய திதி சதுர்தசி காலை 11:03 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் மதியம் 1:39 வரை. யோகம் சித்த யோகம். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்று கீழ் நோக்கு நா. இன்று சந்திராஷ்டமம் பெறுகின்ற நட்சத்திரம் அஸ்வினி பரணி ஆகும். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இது உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது, புகழ் பெற்றது. நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு, வாழ்க்கை காலத்திலே ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டிய சிவஸ்தலம். யார் ஒருவர் தன்னுடைய வாழ்விலே ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய சிவஸ்தலம், 1 வருடம் பழமும், 1 வருடம் சருகும், 1 வருடம் தண்ணீரும், 1 வருடம் அதுவும் கூடாமல் விரதம் இருந்தார்கள் அந்த கால ரிஷிகள். ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு சிவஸ்தலம் இருக்கிறது. எதுவும் இங்கே தேவையில்லை. ஒரே ஒரு வேளை பட்டினி இருந்து இந்த தலத்திற்கு சென்று இறைவனை வணங்கினால் போதுமானது. பல 100 யாகங்கள் செய்த பலன் கிடைத்துவிடும். இங்கு 1 நாள் தங்கினால் முற்பிறவியிலே செய்த பாவமும், 2 நாள் தங்கினால் பிறப்பில் செய்த பாவம், 3 நாள் தங்கினால் மறு பிறவியிலே பாவமே செய்ய இயலாத மனநிலையும் ஏற்படும். ஞாயிறு அன்று இங்கு சூரியனை மனதிலே நினைத்து விரதம் இருப்பவர்கள் கண் வியாதியின்றி இருப்பர். திங்களன்று சந்திரனை நினைத்து விரதம் இருப்பவர் வாழ்வுக்கு பின் சிவலோகம் அடைவர். செவ்வாய் அன்று விரதம் இருப்பவர் நோய் மற்றும் சனி தோஷத்தில் இருந்து நிவர்த்தி பெறுவர். புதன் அன்று விரதம் இருப்பவர் கல்வியிலே சிறப்பாய் திகழ்வர்.
வியாழன் அன்று விரதம் இருந்தால் ஆசிரியர் பதவியை பெறலாம். வெள்ளி அன்று விரதம் இருந்தால் இந்திரனை போல செல்வ வளத்துடன் வாழ்வார். சனிக்கிழமை விரதம் இருப்பவர் பொறாமை முதலிய துர்குணங்கள் நீங்க பெறுவர். அப்பாவை கோபத்தில் அடித்திருந்தால், ஆசிரியரை நிந்தனை செய்து இருந்தால், நம்மை நம்பி பிறர் கொடுத்த பொருளை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றி இருந்தார், பிறரை ஏமாற்றி இருந்தார், ஏழைகளுக்கு தானம் செய்யாமல் பாவம் செய்து இருந்தார், இந்த ஸ்தலத்திற்கு வந்தால் போதும் கொடிய பாவங்கள் நீங்கிவிடும். இந்த கோயிலின் புற்று மண்ணே பிரசாதம். இதை அத்தலத்து இறைவனே தருகிறார் என்று பெருமைக்கு உரியது இந்த தலம். சிவகணங்களிலே நந்தீஸ்வரர், நவரத்தனங்களில் வைரமும், ராசிகளில் சிம்மமும், தேவர்களில் இந்திரனும், மிருகங்களில் கஸ்தூரி பூனையும், இலைகளில் வில்வமும், பானங்களிலே பாசுப அஸ்திரமும், சக்திகளிலே உமாதேவியும், பூக்களிலே தாமரையும், குருக்களிலே வியாழன் பகவானும், முனிவர்களிலே அகத்தியரும், பிள்ளைகளிலே பகிரிதனும் எப்படி உயர்ந்ததோ அதுபோல தலங்களிலே இது உயர்ந்தது. இதற்கு புன்னைவனம் சீரரசை என்ற ஒரு பெயரும் உண்டு. இங்கு ஒரு சிவனடியாருக்கு தானம் செய்தால் மற்ற தலங்களில் லட்சம் சிவனடியார்களுக்கு சேவை செய்த பலன் கிடைக்கும். ஒரு பசுவை பிராமணருக்கு தானம் செய்தால் தேவலோகத்து காமதேனுவே அவர்களுக்கு பணிவிடை செய்ய வரும். இந்த குலத்திலே நீராடினால் குழந்தை பாக்கியம் உண்டு. இங்கே தன் மகளுக்கு திருமணம் முடித்தால் கூட 1000 கன்னிகாதானம் செய்த பலன் கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும். இவற்றை வேத வாக்கு என்று நம்புவோர் மோட்சம் அடைகின்றார். புராண கதைகளை உலகுக்கு அளித்த சூத முனிவர். இத்தலம் எதுவென்று இன்னும் புரியவில்லையா? சங்கரனாகிய சிவனும் நாராயணனாகிய திருமாலும் இணைந்திருக்கும் சங்கர நாராயணர் கோயில்தான் அது. உக்கிர பாண்டியன் என்னும் மன்னனால் கட்டப்பட்ட இந்த கோயில் தொன்மை வாய்ந்தது. கிபி 1022 இந்த கோயில் கட்டப்பட்டது. இந்த கோயிலிலே ஆடி தவசு விழா ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோமதி அம்பாள் சமேத சங்கரலிங்க சுவாமி கோயில். இந்த கோயிலிலே இறைவன் சங்கரலிங்க சுவாமி, இறைவி கோமதி அம்மன் என்ற ஆவுடைய அம்மன். வாழ்விலே ஒரு முறையாவது இங்கு சென்று இறைவனின் பேர் அருளை பெற்றுவிட்டு வந்து விடுங்கள். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயிலில் அமைந்துள்ளது சங்கர நாயனார் கோயில். சங்கர நாயனார் கோயில் இந்த தலத்திற்கு எப்படி செல்வது? சங்கரன் கோயில் திருநெல்வேலி இருந்து சுமார் 58 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. அங்கு இருந்து இந்த கோயிலுக்கு எளிதாக சென்று சிவனை வணங்கி சிறப்பான அந்த பலாபலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே யாருக்கு விருதுகள் கிடைக்கும்? இந்த 9வது பாவத்தை பாக்கியஸ்தானம் அல்லது தந்தை ஸ்தானம், பிதுர் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஸ்தானத்திலே உள்ள கிரக இணைவுகளை வைத்து இப்பொழுது பலாபலனை நாம் பார்க்க போகிறோம். லக்னாதிபதி 9ஆம் அதிபதி பலமாக நின்றார். விருதுகள் பெறுவது சாதாரணமாக இருக்கும். 9ஆம் அதிபர் எந்த கிரகத்தோடு வருகின்றாரோ அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். சூரியன் இருந்தால் தந்தையால் ஆதாயம் உண்டாகும். சந்திரன் இருந்தால் தாயாரில் ஆதாயம் உண்டாகும். செவ்வாய் இருந்தால் சகோதர சகோதரியுடைய ஆதாயம் உண்டாகும். புதன் இருந்தால் மாமன் முறையிலே ஆதாயம் உண்டாகும். குரு இருந்தால் அறிஞர்களால் ஆசான்களால் ஆதாயம் உண்டாகும். சுக்கிரன் இருந்தால் மனைவியால் வாகனத்தால் ஆதாரம் உண்டு. சனி இருந்தால் மனைவியாலும் வாகனத்தாலும் எப்படி சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்கின்றாரோ அதுபோல சனியும் வழங்குவார். ராகு கேது இருந்தால் நீச்சர்களாகவும் ஆன்மீகத்தாலும் ஆன்மீகவாதிகளாகவும் இருப்பீர்கள். 9லே சூரியன் நிற்க ஜாதகருக்கு ஆதாயம், அவர் தந்தைக்கு பிரச்சனை. 9லே அதிபர் பலம் பெற்றிருக்க ஜாதகர் புகழ் அடைவார். 9ஆம் அதிபர் 12வது அதிபர் பலம் பெற்றிருக்க வெளிநாடு செல்வார். ராகு கேது நடந்திருக்க ஜலராசி கடகம், விருச்சகம், மீனம் அதிலே ஒரு கிரகம் நிற்க அக்கிரகத்தை குரு பார்க்க அதனுடைய தசாவிலே வெளிநாடு செல்வார். ஜலராசிகளில் ஜலகிரகம் நிற்க அதன் தசாவிலே வெளிநாடு செல்லுகின்ற பாக்கியம் கிடைக்கும். குரு சனியை பார்க்க சனி தசாவிலே வெளிநாடு செல்வீர்கள். குரு சந்திரனை பார்க்க சந்திர தசாவிலே வெளிநாடு செல்வீர்கள். நாளைய தினம் யார் பிச்சை எடுக்கின்ற அந்த நிலைமையை பெறுவார்கள், யார் ஆச்சாரத்துடன் இருப்பார்கள், யார் சன்னியாசியாக இருப்பார்கள் என்பதை எல்லாம்
நாளைய பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட பதிவின் பெயர் என்னவென்றால், புதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் டிசம்பரில் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. புதன் வக்ர நிவர்த்தி என்பது டிசம்பர் மாதத்திலே நடக்க இருக்கிறது. அதனால் லாபத்தை பெறுகின்ற 3 ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேத கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் புதன் பகவான். இந்த புதன் பகவான் எப்படியெல்லாம் இருக்கின்றாரோ அதற்கு உரிய பலாபலன்களை தருகின்றதிலே முதன்மையாக இருக்கின்றார். புதன் என்றாலே புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகிறார். மிதுனம் மற்றும் கன்னியா ராசிகளின் அதிபதியான புதன் ஒரு ராசியில் குறுகிய நாட்களிலே பயணிக்க கூடியவர். புதன் நிலையிலே மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே தெரியும். தற்போது புதன் விருச்சக ராசியிலே பயணித்து வருகிறார். அதுவும் வருகின்ற நவம்பர் 26ஆம் தேதி புதன் வக்ர நிலையிலே வலுவிழந்து பயணிக்க உள்ளார். இந்த காலகட்டத்திலே புதனால் கிடைக்க இருக்கும் நற்பலன்கள் தலை பெறும். புதன் இந்த வக்ர நிலையில் டிசம்பர் 16ஆம் தேதி வரை அவர் நீடிப்பார். புதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் தெரிந்தாலும் சில ராசிக்காரர்கள் மிகவும் அற்புதமாய் இருக்கும். குறிப்பாக சில ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண உள்ளனர். இப்பொழுது புதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்? ரிஷப ராசிக்காரர்களுக்கு 7வது வீட்டிலே புதன் வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களில் பெறுவார்கள். நிதி நிலைமை வழக்கத்தை விட நல்ல முன்னேற்றம் அடையும். வேலை தொடர்பான மேற்கொள்ளும் பயணங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை தரும். உறவுகளை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் உறவு வலுவடையும். மொத்தத்தில் இந்த காலம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது விருச்சக ராசிக்காரர்கள் முதல் வீட்டிலே புதன் வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு சொத்துக்களால் நல்ல பலன்களை பெறுவார். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பணிபுரிபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. வேலை தேடி கொண்டிருந்தால் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு 11வது வீட்டிலே புதன் வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கும் வெற்றிகள் குவியும். எடுக்கும் வேலைகள் வெற்றிகரமாய் முடிவு. பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். வணிகர்கள் நல்ல ஒப்பந்தங்களை பெறுவார். காதல் வாழ்க்கை இனிமையாய் இருக்கும். நீண்ட நாட்கள் ஆசையில் நிறைவேறும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம்பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் அருளை பெறலாம். மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிகளுக்கும் சொல்லப்பட இருக்கிறது. அதை நீங்கள் கேட்டு பலாபலன்களை பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் நன்மை பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. அதையும் கூடுதலாய் கேட்டு நீங்கள் பெற்ற இன்பத்தை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். மேலும் கடைசி பகுதியாய் திகழ்கின்ற 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக நீடிப்பதா எதிலும் கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த
முருகனின் வழிபாடு. கந்த சஷ்டி வேல்மாறல் என்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை கண்டிப்பாக கட்டுப்படும் மட்டுப்படும். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். எதிரிகள் வகையிலே எச்சரிக்கையாய் இருக்கவும், உறவினர்கள் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும். மற்றவர்களும் வீண் விவாதம் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிரிகள் வகையிலே எச்சரிக்கையாய் இருக்கும். உறவினிடம் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும். மற்றவர்களும் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். வாழ்க்கை துணை வழி உறவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாகும். உறவினர்கள் மூலம் குடும்பத்திலே சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களுடைய செலவுகள் ஏற்படும். மகா விஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். வாழ்க்கை துணை வழி உறவிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியாளர்களால் செலவு ஏற்படும். மகா விஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறையும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியோர்களுடைய ஆலோசனை அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். வாடிக்கையாளருடன் கனிவான அணுகுமுறையால் அந்த அணுகுமுறையை கடைபிடிப்பது அவசியம். இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதிலே பெரியோர்களுடைய ஆலோசனை அவசியம். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். வாடிக்கையாளர்கள் கனிவான அணுகுமுறை அவசியம். இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உற்சாகமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மாலையிலே நண்பர்கள் தொடர்பு கொண்டு அலுவலகம் தொடர்பான மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்றை கூற வாய்ப்பு உள்ளது. வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நன்று. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மாலையிலே நண்பர்கள் தொடர்பு கொண்டு அலுவலக தொடர்பான மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்றை கூற வாய்ப்பு உள்ளது. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் ஆவார்கள். லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது நன்று. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமை அடைவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களும் உதவி கிடைக்கும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். நினைத்தது நிறைவேறும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும். பெற்றோரினுடைய ஆதரவு கிட்டும். மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமை அடைவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். நினைத்தது நிறைவேறும் நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். உறவினர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு. நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி நாடி ஓடி வருவார். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சாதிக்கும் நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலம் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள்
உங்களை தேடி நாடி ஓடி வருவார். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சாதிக்கின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அவ்வப்போது பலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போக இடம் உண்டு. வெளி இடங்களில் சாப்பிடும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். எதிர்பாராத இடத்தில் இருந்து அவ்வப்போது கிடைக்கும் உதவிகள் உங்களுக்கு ஆறுதல் தரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியில் எல்லாமே சாதகமாய் நடந்தேறும். வழக்குகள் சிலருக்கு இறுதியிலே சாதகமாகும். அதே சமயத்தில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை அலைந்து திரிந்துதான் முடிக்க வேண்டியது இருக்கும். முடிந்த வரையில் நிதானமாக செயல்படுங்கள். உத்தியோகத்தில் உடன் இருப்பதுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அவ்வப்போது பலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போக இடம் உண்டு. அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி இடங்களில் சாப்பிடும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். எதிர்பாராத இடத்தில் இருந்து அவ்வப்போது கிடைக்கும் உதவிகள் உங்களுக்கு ஆறுதலை தரும். குடும்பத்திலே சுபக காரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியிலே எல்லாமே சாதகமாய் நடந்தேறும். வழக்குகள் சிலருக்கு இறுதியிலே சாதகமாகும். அதே சமயத்தில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை அலைந்து திரிந்துதான் முடிக்க வேண்டியது. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முடிந்த வரை நிதானமாக செயல்படுங்கள். உத்தியோகத்தில் உடன் இருப்பதுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்துக்கு இடம் உண்டு. தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயில்களுக்கு தரிசிக்கின்ற வாய்ப்பு ஏற்படக்கூடும். உறவினர்களால் சங்கடம் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். அலுவலக பணிகளை முடிப்பதில் சில தடைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். முருக பெருமானை வழிபடுவது நலன் தரும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயில்களை தரிசிக்கின்ற வாய்ப்பு ஏற்படக்கூடும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அலுவலக பணிகளை முடிப்பதிலே சில தடைகள் ஏற்படக்கூடும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது நலன் தரும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நன்மைகள் அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நன்மையை அதிகரிக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிலும் அவசரம் வேண்டாம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வீண் அலைச்சலை தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களின் விஷயங்களிலே தலையிட வேண்டாம். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறையும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் அவசரம் வேண்டாம். புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். வீண் அலைச்சலை தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து செல்வது நல்லது. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை. மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாய் முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சி காலையிலே தொடங்குவது நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்லவும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலக பணிகள் முடிப்பதிலே அலட்சியம் காட்ட வேண்டாம். வியாபாரத்தில் சக வியாபாரிகளை போட்டிகளாக அவர்களுடைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது நலன் தரும்.
புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாக முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சியை காலையிலே தொடங்குவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலக பணியில் முடிப்பதில் அலட்சியம் காட்ட வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகள் சக வியாபாரிகளை போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது நலம் தரும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.